Hi viewers, Mumbai street food la ரொம்ப ஃபேமஸான egg omelette கறியை நம்ம வீட்ல எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 4 பேர் சாப்பிடுற மாதிரி 3 முட்டை நான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையிலேயே பொடியா நறுக்குன கருவேப்பிலை, முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப பீட் பண்ணனும் அப்படின்ற அவசியம் இல்ல. உப்பு முட்டை கூட நல்லா மிக்ஸ் ஆனா போதும். பாருங்க இந்த அளவுக்கு கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ pan ஹீட் ஆனோனா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த கலக்கின முட்டையை அதுல ஊத்துங்க. ஊத்திட்டு ஒரு பக்கமா மட்டும் வேக வச்சா போதும். ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்ல வேக வச்சு எடுக்கணும். முக்கியமான விஷயம் இத திருப்பி போட கூடாது. ஒரு பக்கம் மட்டும் தான் வேக வைக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓபன் பண்ணி பாருங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிராதீங்க. அடியில லட்டி தீஞ்சிடும். அது வெந்திருச்சுனாலே உங்களுக்கு தெரியும். மேலே ஃபுல்லா ஒயிட்டா வரும். பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல நான் சீஸ் திருகி வச்சிருக்கேன். அதை எடுத்து இந்த முட்டை மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விடுங்க. ஆம்லெட் ஃபுல்லா கவர் ஆகுற வரைக்கும் ஃபுல்லாவே நல்லா சீஸ் போட்டுக்கோங்க. இப்போ சீஸ் போட்டதுக்கு அப்புறமா அப்படியே இதை ரோல் பண்ணுங்க. நம்ம சீஸ் போட்டதுனால அந்த ஹீட்ல மெல்ட் ஆகி நீங்க ரோல் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதோட கொஞ்சம் நல்லா ஒட்டிடும். சோ ரோல் பண்ண ஈஸியா இருக்கும். பாருங்க நல்லா சூப்பரா ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இத தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. இப்போ இதுக்கு தேவையான கறி ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே panல 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுலயே கொஞ்சம் பொடியா நறுக்குன கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வெங்காய தக்காளிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளியோட ஜூஸ் நல்லா வெளியே வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வதங்கிடும் சீக்கிரமாவே. பாருங்க தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நான் இங்கே சொல்லியிருக்கிற மசாலாவோட அளவு 3 முட்டைக்கு தேவையான அளவு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா மசாலாவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இதுக்கே உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா க்ரீன் சில்லி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்மாஷர் இருக்கும் இல்லையா, நம்ம பொட்டேட்டோலாம் ஸ்மாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு இந்த வெங்காய தக்காளியை நல்லா அப்படியே மசிச்சு விடுங்க. அப்படியே ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது அப்படியே நல்லா மசிச்சு விடுங்க. பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போவே அந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கிடச்சிரும். கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த முட்டையை அப்படியே கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரெடியான கிரேவியை அப்படியே சூடாகவே அந்த முட்டை மேலே அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த கறி ஹீட்டாக இருக்கும்போதே அது மேலேயும் சீஸை அப்படியே தூவி விடுங்க. கறி ஹீட்டில் அந்த சீஸ் மெல்ட் ஆகி அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற சீஸும் மெல்ட் ஆகிட்டு ரெண்டையும் சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டியான எக் ஆம்லெட் கறி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான எக் கறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, அப்பப்போ ஆரோக்கியமாகவும் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.